Glory be to the Father, to the Son, and the Holy Spirit. Amen. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. Good evening, everyone. We greet you all in the name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown prayer fellowship. And we're going to serve God together by the praise of worship and songs alone. இந்த மாலை லாக்டவுன் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலை ஜெப வீட்டிலிருந்து நடத்தப்படுகிற விடுதலை ஊழியத்தில் நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திலே நீங்களும் ஒரு குடும்பமாக இணைந்து கற்றுக்கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறபடினாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த ஒரு ஆராதனை பாடல் ஆராதனை நாம் நடத்த போகிறோம். கர்த்தர் தாமே இந்த பாடல் ஆராதனை ஆசீர்வதிப்பாராக. கண்களை அவர் மூடி ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்ப்போம். Loving Heavenly Father, we thank you for this wonderful day, O Lord. Thanks for giving us all that we required, the food, the shelter, the clothing, and the financial situation that you happen to meet, O Lord. Thanks for all that, the peace, the harmony, the rest. We give you all the glory for providing all this in our life. Thank you, Lord, for choosing us to be your children and making us to sing your praises for us to be blessed. We give you all the glory and we give you the entire honor in this service. You stir the wheel, you be our guide, you be our leader, you be the God, the one who's going to make us understand, and the one who's going to make everything possible. We give you all the glory. If we've done anything against you, Lord, cleanse us, forgive us, wash us with your Spirit. We give you all the glory and honor. In Jesus' mighty name we pray. Amen. Let's sing the first chorus and praise God, as usual we do. வல்லமையுண்டு வல்லமையுண்டு என்று பாடி நாம் பாடி கர்த்தரை நாம் துதிப்போம். To God be the glory. Let's sing and glorify God with the best of songs that God has provided. And today we're going to praise God with songs. It's a praise and worship service. துதி பாடல் துதித்து ஆராதிக்க போகிறோம். பாடல்கள் மூலமாக கர்த்தர் அமைந்த ஆராதனை ஆசீர்வதிப்பாராக. முதல் பாடல் ஒரு தமிழ் பாடல் சேர்ந்து பாடுவேன் அன்போடு கேட்கிறேன். First song, it's going to be a Tamil song. Let's praise God to glorify Him. And today it's going to be a praise and worship service. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க,
வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, மையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், பச்சையை தொடுவோம் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், பச்சையை தொடுவோம் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. என்னை நிரப்பிடுங்கப்பா உன் வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, அல்ல ஆவியால் நிரம்பணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்னை நிரப்புங்கப்பா உம் வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க.
be to God for the wonderful song that God happens to give to us, asking Him, Lord, fill us with your Spirit so that we will be filled and to do your ministry. ஒரு அருமையான பாடலை அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமையினாலே அவருடைய அக்கிலாக நாம் நிரம்பி அவரை துதிக்கும்படியாக அவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஒரு வாழ்க்கைக்காகவும் இந்த கொடுத்த தருணத்திற்காகவும் சாக்கியத்திற்காகவும் நாம் கதை நன்றிகள் எழுப்போம். காரணம், அநேகருக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு வேண்டதாக. Glory be to God for making us to sing for the glory of His kingdom. Amen. Let's sing an English song to glorify God. ஒரு ஆங்கில பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக. Christ alone, my hope is found. He is my light, my strength, my song. This cornerstone, this solid ground, firm through the toughest drought and storm. What heights of love, what depths of peace, when fears are still, when striving cease, my comforter, my all in all, here in the love of Christ I stand. In Christ alone, who took on flesh, fullness of God in helpless babe, this gift of love and righteousness, scorned by the ones He came to save. Till on that cross, as Jesus died, the wrath of God was satisfied. For every sin on Him was laid, here in the death of Christ I live. There in the ground His body lay, light of the world by darkness slain. Then bursting forth in glorious day, up from the grave rose again. And as He stands in victory, since cause hath lost its grip on me, for I am His, and He is mine, bought with the precious blood of Christ. No guilt in life, no fear in death, this is the power of Christ in me. From life's first cry to final breath, Jesus commands my destiny. No power of hell, no scheme of man can ever pluck me from His hand till He returns or calls me home. Here in the power of Christ I'll stand.
Glory be to God. He has shed his blood for us and died on the cross on Calvary for us to be saved, for he to redeem us, and for us to get a redemption. And when we have repented for our sins, he happened to take us and give a prosperous life. தேவன் நமக்காக மரித்திருக்கிறார். சிலுவிலே மரித்து தன் ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் மூலியமாக வெளியேறப்பெற்ற ரத்தத்தின் மூலியமாக நம்மளை வாங்கியிருக்கிறார். நாம் பாவம் செய்த போதிலும் நம் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நம்மோடு இருந்து நம்மளை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரங்கள். அவர் ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. He is a king forever and ever. Glory be to God. Let's sing the third song, a Tamil song to praise God. மூன்றாவது பாடலை நாம் பாடுவோம், கர்த்தருக்கென்று பிரியமாய். கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வான பூமியில் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வான பூமியில் படைத்த வல்ல தேவனிடமிருந்து என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்களை ஏறெடுப்பேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை, என்னாலும் மாறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை, என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன்.
வலப்பக்கத்தின் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தின் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகல் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகல் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கர்த்தர் என்றும் என்றும் நம்மளை காத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்தநாமத்திற்கு ஸ்தோத்திரம். May God's name be glorified. May God lift us more and more high towards Him. Make us to come closer to Him, to glorify Him, to worship Him. Let's sing the fourth song. It's an English song. It's sing and praise for the glory of God. நான்காவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், நாம் சேர்ந்து பாடுவோம். You are my strength where I am weak. You are the treasure that I see. You are my all in all. Seeking you as a precious gem, lifting my heart. You are my all in all. Sin, my cross, my shame, was enough, and I bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I'm dry, you fill my cup. You are my all in all. Jesus is Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, And God bless us, and God guide us, and make our ways
and paths for us to walk clearly towards His path to seek Him. May our great good God lead us and guide us and make us to walk in His path. May He leads us in the righteous path for us to live in Him. தேவன் தாமே நம்மை தெரிந்து கொண்டு நாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தை கொண்டு அவருடைய பால் நடக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆமென். ஐந்தாவது பாடலை சேர்ந்து பாடுவோம். ஒரு தமிழ் பாடு என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே வரும்போது குறைவுகள் மாறுமே. சூழ்நிலை மாறுமே. சாத்தியமாகுமே. சூழ்நிலை மாறுமே. சாத்தியமாகுமே. வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வானாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வந்தால் சூழ்நிலை மாறுமே. சாத்தியமாகுமே. சூழ்நிலை மாறுமே. சாத்தியமாகுமே.
முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே The true God that we serve, the true God that we worship, the true God that we adore and sing His praises is still able to provide everything to us. Even the situations have changed, but He is so good to us. Even though we go a little far away from Him, sometimes we even forget Him, but He is a God who always thinks about us and does all the good for us. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை மறந்து போயிருந்தாலும் அவர் நம்மளை மறக்காமல் காத்து கொண்டிருக்கிறார். நம் தேவைகளை நமக்கு முன்பதாக செய்து கொடுக்கிறார். அவர்களுடைய துதியை நாம் பாடுவதற்கு, அவருடைய நாமத்தை நாம் போற்றுவதற்கு நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு நாவை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் அவரை துதிக்கும்படியான எல்லா ஒரு சூழ்நிலை அமைத்து கொடுத்திருக்கிறார். இன்று விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், இந்த விஞ்ஞானத்திற்கு ஏற்ப நம் ஆலயத்திற்கு செல்லாதபடி இருந்தாலும் அவரை நாம் துதிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கும்படியாக தரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Glory be to God, to the true Father that we serve. Amen. Let's glorify God with another song, an English song. Let's praise and glorify Him. As it is a praise and worship service today, என்று துதிகள் ஏறெடுக்கிற ஒரு ஆராதனையா இருக்கு. அப்படின்னாலே நாம் பாடல்கள் மூலமாக தேவனை துதிக்க போகிறோம், அவர் தரிசிக்க போகிறோம். ஆமென். Jumping up and down, when you're standing round and down, dancing in everything you do, all easy, watching over you. When you're jumping up and down, when you're standing round and down, dancing everything you do, God is watching over you. Watching over you, 24/7 watching over you. Your life is in His hands, oh, He's got great big plans, 'cause He's watching over you. God is watching over you, 24/7 watching over you. Your life is in His hands, oh, He's got great big plans, 'cause He's watching over you. Shouting, no matter where you're in,
watching over you. God is watching over you. 24/7 watching over you. The life is in His hands. He's got great big plans, 'cause He's watching over you. God is watching over you. 24/7 watching over you. The life is in His hands. He's got great big plans, 'cause He's watching over you. God is watching over you. 24/7 watching over you. The life is in His hands. He's got great big plans, 'cause He's watching over you. Watching over you, 24/7 watching over you. The life is in His hands. He's got great big plans, 'cause He's watching over you. Truly a day that God happens to give for us to sing under His praises. I thank His name. I glorify His name. I adore His name. அவரை துதிப்பேன், அவரை ஸ்தோத்திரிப்பேன், அவரை என்னாலும் கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த நாள் அவங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாத ஒரு நாள். ஒரு கொலையை பின்னால் வருகிற போதும் நாம் உங்களுடைய வாழ்க்கை பின்னோக்கி பார்ப்போம் என்றால் அந்த வருடத்திலே, அந்த மாதத்திலே, இல்ல ஒரு 5 வருடங்களுக்கு முன்பதாக, ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக நம் வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக வைத்திருந்த ஒரு சில நபர்கள் நம் வாழ்க்கையில் இல்லை. கலைஞர்கள் என்று அவர்கள் கோவிலே போய் நாம் பார்த்துவிட்டு சிறு பேர்களை நாங்கள் வெற்றி விட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அதை வாழ்வதற்கென்று அத்தியாவசியமாக தேவைப்படுகிற எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார். The first thing that God gives us is His own breath. The second thing God gives us is a spirit. The third thing that God gives us is the blessing that we need. The food, the shelter, the clothing, the house, the roof, our vehicle for our transportation, and a little money to meet our financial ends. And He's given a cure, He's given a remedy out of sickness. He is giving the harmony and peace in our life. இது எல்லாம் கொடுத்தும் சில நேரங்களிலே நாம் மறந்து போகிறதா இருக்கும். Because when it has been given so freely, we don't know the worth of it. இது இலவசமாக கிடைக்கும் பொழுது நாம் இதற்கு பார்க்கலாங்களா இருக்கிறோமா என்று யோசித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது இலவசமாக கிடைப்பதால இதனுடைய அர்த்தம், இதனுடைய நமக்கு புரியாத இருக்கிறது. But many we don't have it when we compare our lives with them. If you happen to see a beggar on the road or a rickshaw on the road, or our neighbors being cleaning, if our lives can be compared with them, we are much more greater than them. God has a blessing for everyone at the right time, but we don't have time for Him to serve Him. அவரை துதிப்பதற்கு, அவருடைய நாமத்தை வழங்குவதற்கு, அவரிடத்திலே நம்முடைய நேரத்தை நாம் கழிப்பதற்கு நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இனி வரப்போகிற நாட்களில் நம்மோடு பேசி ஆண்டவர் நாம் இடைப்படும்படியாக அவருடைய நேரத்தை நாம் அவருக்கு என்று நாம் கொடுப்போம். Let's give the time for Him, the time that He has allotted for us to serve Him, to worship Him, to praise His name. I always believe the God who happened to talk to Adam and Eve in the days when He created them, every day He used to come at a particular time in the Garden of Eden to come and talk to them, so that it shows His love for them is so big. Such a great big God, the creator of everything, the universe, the planets which has been floating in the mid. We don't know how it happens. அந்தரத்திலே சொல்லுகின்ற ஒரு பூச்சக்கரங்களை
ஆண்டவர் வைத்திருக்கிறார். கோள்களை உண்டு பண்ணினார். அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவ்வளவு பெரிய ஒரு தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் இருந்து அவர்களை தினமும் சந்தித்து அவர்களோடு பேசி அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருந்திருக்கிறார். Because it is something that we can see. We are dust. நாம் தூசியா இருக்கிறோம். Adam and Eve would have been a tiny dust in front of him. ரொம்ப சிறிய துகள்களா இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களை நேசித்தார், அவரோடு பேசிக் கொண்டிருந்தார். ஸோ ஆண்டவர் அவர்களுக்கு பண்ணது எல்லாமே அது அறியாமல் போனாங்க. The best that God has given for them, they did not know. Even we are the descendants of Adam and Eve. நாம் அந்த சந்ததியிலே வந்து கொண்டிருக்கிறோம். ஆதாமுடைய ஏவாளுடைய சந்ததியிலே வந்திருக்கிறதுனால அநேகம் நிலைமைகளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை உணராதவர்களாய், உணர்ந்தும் அறியாதவர்களாய், அறிந்தும் அவரை துதிக்காதவர்களாய், துதித்தும் ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாய் நம்முடைய வேலையை நாம் பார்த்துக்கொள்வோம். We just follow our routine. We don't happen to live. But 24/7 he is watching over you and me, my dear brothers and sisters. He is watching over us. Today, there will not be any sermon. There will not be any Bible reading. There will not be any responsory psalm. It's only songs and a prayer. So, the songs that we happen to do, those wonderful 6 songs, what God has given us to today for us to sing from our mouth to glorify Him. It is the biggest praise for Him, but for us it is the very smallest praise that we are giving. When you can see Paul and Silas were singing in the prison, in the cell, when they locked up. But the song, what they sang, shook the earth, and the gates and the chains and the shackles were opened, were cleared off. பவுலும் சீலாவும் பாடிக்கொண்டிருந்த அந்த பாடல்கள் மூலமாக அங்கு ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று, பெரிய பூமி எதிர்வு உண்டாயிற்று. அவருடைய விலங்குகள் கட்டவிழ்க்கப்பட்டது, சிறைச்சாலைகள் திறந்தது. இந்த ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கென்று நாம் நேரத்தை நாம் கொடுப்பதற்கு கொஞ்சம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். It is something that it was pretty hurting, because the reason is sometimes we have a plan to serve God as a family, but we don't pray for it. அநேகம் தடவை நாம் கடவுளை நாம் தரிசிக்கும்படியாய், குடும்பத்தாரோடு நாம் தரிசிக்கும்படியாய், இந்த சிறு குடும்பமாய் நாம் இணைக்கப்பட்டு இது ஒரு பெரிய குடும்பம் மாற்றி நாம் தரிசிக்கும்படியாய் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்காக நாம் ஜெபிக்க மறந்து விடுகிறோம். காரணம், when you pray, God will provide the time for you to come and to bring more people and to bring more and more for God, because we can make a big shout from here on earth towards heaven. So when we don't pray, Satan knows that it has not been asked for, and he's just putting some kind of a work in between. ஒரு சில நாட்களிலே அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்லைட் எல்லாம் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு, because it is every time when we people from Deliverance Ministry, when we happen to put every slide, every word, it is not only we do it because we want God to honor everything, and we want you to be a part of it. உங்களோடு இணைந்து, உங்கள் குடும்பங்களோடு இணைந்து, எங்கள் குடும்பமும் இணைந்து, நம்ம எல்லாம் ஒரே ஒரு பெரிய குடும்பமாய் இணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களிலே பார்க்கும்போது ஒருவர் இருவர் மட்டும் இருக்கும்போது மிகவும் வேதனையா இருக்கிறது. God says, where 1 or 2 are gathered in my name, I'm there, says the Lord. நிச்சயமாக 2-3 பேர் எங்கு கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். So people could have gathered 1 or 2. Why people need to have a large gathering or a crusade or community? Because they want to give a powerful shout to the God. 2-3 பேரை ஆராதிக்கும்படியாய் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய மக்கள், தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி துதிக்கிறார்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். When you see, when more people are there, there is more revival. When you see more of our commitment comes to God, whatever that is being prayed from our mouth, whether we pray for our family or we pray for others, He answers, because He considers His children has not forgotten Him at any point. But it is so wounding, because the reason is when many times when we are cut loose ourselves and we just drop off, it is something like, you know what, suppose in a family a husband is praying, a wife is not praying, or a wife is praying, a husband is not praying, or the children are not praying, the parents are praying, or sometimes the parents will not pray, the children form together, they will pray. So any one part of the body, if it is not there, it is no point in serving.
I'm sorry to tell you this, but the thing is, sometimes God sees what we are. And many times that we could see our own self nowadays, because a person happened to talk to me 2-3 days before you said, I'm attending a big meeting or a big minister of God. நான் பெரிய ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு கூட்டத்தை நான் அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். I just asked him, what did he spoke about? என்ன sermon கொடுத்தாரு, என்ன மெசேஜ் கொடுத்தாரு, இல்லை கவனிக்கல. Then what it is, வீட்டு டிவி அதெல்லாம் ஓடிட்டு இருக்கோம், அவர் ஏதோ பேசுவாரு, அது ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ ஒரு ஊழியக்காரன் ஏதோ ஒன்று பேசுறது ஆசீர்வாதமா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர அவர் என்ன பேசுறாரு, எதுக்காக நாம் இருக்கிறோம், எந்த தருணத்தை, because it's so fascinated, it's so fashioned to tell others, I'm watching somebody's program, I'm watching it, and it is so, gives a good revival. A church is a place where God sees your heart, not your money, not your fancy, not your fashion. God is talking to you, and it is a burden for us to bring more people near to God. Because the reason is, there are a few meetings happening here and there during weekends, and only those weekends Satan just move away from them because God is going to talk to them on the weekends. But the later part, from Monday to Friday, when you happen to see, they are left alone. Again, where they stood and where they are standing, they're in the same place. எங்க நின்று கொண்டிருந்தார்களோ அதே இடத்துல நின்று கொண்டிருந்தார்கள். Because ஜான் ஏறும் முழம் சறுக்கும், கொஞ்சம் ஏறுவாங்க, மொத்தமா சர்க்கிட்டு வந்துருவாங்க. எங்க கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி, because பிசாசு நல்லா தெரியும். So I have made a commitment to God to serve in spite of whatever happens, even weddings or even funerals or whatever it's going to come, or even birthday parties or some kind of a program or classes, or sometimes even we feel sick or ill or tired. Our commitment has stood enough where we want to serve the true God daily. நான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்து வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆதாமும் ஏவாளும் எப்படி ஆண்டவரை அந்த நாளிலே ஒரு நாள்ல எப்படியாவது பார்த்துருவாங்க, அவர்கிட்ட பேசுவாங்க. Even Noah was spending the entire time with God when he was there in the ark. அது மட்டுமல்லாமல் தாவீது எப்பொழுதும் துதிகளை பாடிக்கொண்டே இருந்தார். Whether the time only when he fights or when he administers, he just leaves out. But every time, because this man, the psalmist, I could see he has written many psalms. துதித்து கொண்டே இருந்தார். His praise was always like அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தை உண்மைக்கேற்ப தாவீது துதித்து கொண்டே இருந்தார். Today, our scientific world had a lot of stipulations in our life. It drops us into a lot of diversions in our life. We have a dilemma. அநேக நேரங்களில் நாம் சிறிய காரியங்கள் நிமித்தமாக நம்முடைய மனது வேற விஷயத்திற்கு செலுத்தப்படுகிறது. We are not able to see God. We cannot be holy as far as we are not living with Him. We cannot say that we are holy and we are living under Christ the moment you don't spend time along. If you don't talk to your father and your father doesn't talk to you, when you can see, it is not a relationship that you are in one house, but a relationship, what you can say is just for name's sake. உங்கள் தகப்பனோடு நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுதோ, இல்லை உங்கள் தாயோடு நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுதோ, அந்த வீட்டிலே நீங்கள் இருந்து கொண்டு அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அதுக்கு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு உறவுகளை ஒரு நிலைப்பெறாத ஒரு அன்பு இல்லாமல் ஒரு வெறுப்பு மட்டும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது உறவுக்கு அர்த்தம் அல்ல. இதே போலதான் ஆண்டவர் விரும்புகிறார். So today we have decided, instead of all these things, let's sing and praise God. And this is what is happening. And every word, every letter, every alphabet, every word, every statement, and every line, every tune, every tone, every harmony, every rhythm, every pattern, whatever that you've been singing for the glory of God, God is writing in His holy book. அவருடைய ஜீவ புத்தகத்தை எழுதி கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே எனது மகன் எனது மகள் எனக்காக வந்து நேரத்தை ஒதுக்கி பாடிக்கொண்டிருந்தார்கள், துதியை பாடினார்கள். So God will write on November 9th that so and so from so and so time this person happened to give my time. So I'm not against those fashionable ministries, but the thing is, wherever we are a small thing. We've been listening to more of gospels, but the thing is, we don't take the gospel to the next person. இன்னும் சிலருடைய செய்திகளுக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம், சிலருடைய பிரீச்சிங்காக, சர்மனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஞானத்தின் மூலமாக
இந்த சத்தியத்தை இன்னொருவருக்கு சொல்லி கொடுத்து அந்த சத்தியத்தின் மூலமாக அவர்களை ஆண்டவரிடத்திலே நாம் சேர்ப்பதற்கு அந்த ஆடுகளை இந்த மந்திரை சேர்ப்பதற்கு நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். Then what is the point in we taking again and again the antibiotics? Only we will not be harmed by any disease, but the people who've been under some kind of a disease, what is the antibiotic that we're going to give for them? If we can plan, if we can think, there's a question, $1 billion question rises over there. What are we doing? What are we living? பவுல் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார். பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் வேலை செய்கிற நேரத்தை மட்டும் வேலை செய்து கொண்டிருந்த போதும் ஆண்டவரை பற்றி துதிப்பதும் அவர் அறிகிற அறிவியல் இருப்பதும் அவருக்கு ஆண்டோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பவுலோ தன்னுடைய வேலைக்கு பிறகு தன்னுடைய ஊதியத்திற்காக தான் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்கிறார். ஆனால் வேலை செய்து மற்ற நேரங்களில் நீங்க பவுலை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை எங்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கார். He happened to write letters. He wrote letters to the churches. இன்றைக்கு அவர் எழுதி வைத்திருக்கிற அந்த ஒரு கடிதத்தின் மூலமாக நாம் இந்த வேதங்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். And you can see such a man, a grateful, powerful man, a mature man, ஒரு பலசாலி, ஒரு ஞானவாளி. So எல்லா இருந்தும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தேவனுடைய ஊழியத்தை எடுத்து செய்யும்படியாக அவர் முற்பட்ட விஷயத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். How many of us still going to be like listening to the word of God and just implementing our own life? Yes, we are. We do implement, but it is time for us to see people who really need of these words. நம்ம வீட்டு பக்கத்துல நம்மளுடைய நண்பர்கள், வேலை செய்கிற நண்பர்கள், நம்மளுடைய குடும்பத்திலே யாராவது ஒருத்தர், செகண்ட் ரிலேட்டிவ், தேர்ட் ரிலேட்டிவ், நம்மளுடைய ரொம்ப தூரத்து உறவினர்கள் யாராவது, இல்ல நமக்கு தெரிஞ்ச அந்த பரிச்சயமானவங்க, நம்முடைய ரோட்ல போகும்போதோ இல்ல பஸ்ல போகும்போதோ இல்ல ஒரு ஆட்டோலயோ இல்ல ட்ரெயின்லயோ போகும்போது இல்ல ஒரு பைக்ல போகும்போது நம்ம டெய்லி பார்க்கிற ஒரு யூசுவல் கேரக்டர், when we know that they are in the problems, why can't we just go and talk about Christ to them? Because that is the thing God asks to do. நீங்கள் உலகமெங்கும் சுற்றி திரிந்து பிதாக்குமாரன் கொடுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். God has told us to inform, God has told us to preach and proclaim the gospel so that others also can be saved. But how many of us are doing it? We don't know. இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன், நான் பாடுறேன், நான் என்னுடைய சாட்சியை சொல்றேன், நான் என்னுடைய குடும்ப ஜெபத்திலே, என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே மற்றும் குழுக்கள் ஜெபத்திலே நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கேன், மற்றவர்கள் ஜெபிக்கிறேன், இந்த நாட்டுக்காக ஜெபிக்கிறேன், இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், இந்த நகரத்திற்காக, என்னுடைய அரசாங்கத்திற்காக ஜெபிக்கிறேன், நண்பர்களுக்காக, என்னுடைய வேலைக்காக எல்லாம் ஜெபிக்கிறேன். ஆனால் எத்தனை ஆத்துமாக்களை தேவனுடைய தேசத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? Some people just forward messages in WhatsApp and text. Some people just happen to send a mail. Some people just keep status with God's word. Some people, they even happen to do anything because they are indirectly saying, சுவிசேஷத்தை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும், சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்க வேண்டும். But the reason is when people are in trouble, you are scared to go and talk to them because you don't want to lose their friendship. Even though you lose your friendship, it doesn't matter because you're going to have always been connected with the God. He is going to be the great friend of you in your life. அவரே ஒரு பெரிய தேவனாய் இருந்து உங்கள் வாழ்க்கை நடத்த போகிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த சூழலை நான் பார்த்துக் கொண்டிருக்கோம். Just turn back your life within 10 years of time and just see how you were and how you are right now. And just turn your life back into 20 years before, how you were and how you are right now. And see the people who have all been there in those 10 years, 20 years with you and who are all not there. Comparing them, you are the richest person because the reason is God has still made you to live, to survive. It's a blessing. May God bless you all, and may God guide you and guard you and protect you and talk to you in your dreams. When God comes and talks to you in his dreams, in your dreams, and prophesies your visions, so that when God talks, you will take those words and you'll carry the words, you will go and tell others, you'll bring others to see God, to seek God, and make them to know God. Because that is the only thing that matters. God is not going to watch about your money that you earn, the house that you have built, the land that you have acquired, and the vehicle that you have purchased, the bank balance, the FD, the RD. God is not going to watch all that. God is just going to see how much soul that you have won for the kingdom of God. எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் அவருக்கென்று நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொண்டு அதை மட்டும் தான் பார்க்க போகிறார்.
இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கணக்கிட்டு பார்த்து தேவனுக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்யும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், many, even I happen to post this evening ministries link to more than 150 people to 200 people, but only few come, because few they see. Even I put that in the WhatsApp status and other statuses, but the thing is, people see, they ignore because they don't want to be a part of it. But what I'm trying to do is I keep doing it, because at one point somehow God will pull them and put over here. They will see God. That's what it is needed. It is not about the ministry, because it is his own ministry. In the ஊழியம், அவருடைய ஊழியம், இந்த ஒரு நிகழ்வு அவருடைய நிகழ்வு, அவர் முன்னின்று அவர் செய்து கொண்டிருக்கிறார், அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் பெருமை சேர்ப்பதற்கோ இல்லை இதை ஒரு அடையாளமாக வைத்திருப்பதற்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது. We don't have any power to take the name, because it is purely, it's been done by God. But there are few praises that we happen to do, because we still think that we are small babies. We need to be spoon-fed, waiting for other ministers to talk about it, other ministers to preach about it. Why is that we don't go and take the gospel and reach out to the people who have been unreached right now? The best thing that you can do is, when you know a person is in problem, you can just go and say, do you mind if I pray for you? உங்களுக்காக நான் ஜெபிக்க உங்களுக்கு பிரியமா நான் ஜெபித்தா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை நீங்க கேட்கலாம். You can also say, I'm going to pray for you, I'm going to keep you in my prayers, I'm going to remember you. And when you pray, you can just send a text, I prayed for your problem, God will do the wonder, because this is how you going to launch and sow faith in others' life. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது அவர் வாழ்க்கையை நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். You can just go and take part. You can ask them, what is the problem? Or you can ask anybody who has a problem. Do you want me to come and talk about Christ? Come and talk. This is the ministry that God wants us to do. Not by just pumping our money as tithing and offering God's work. Not by just doing the other administrational works of church, and not by any other work. God is just asking how many souls you have won. You have been saved by somebody who had been prayed for you, and somebody who happened to kneel down and pray. Somebody had the burden to pray for you from your problems. So they have done that in your life. And how many things that you have done for others in their life? A day will come, we need to answer God. We cannot escape. இந்த வேதாகமத்தில் வரக்கூடிய அந்த தாளந்தினுடைய கதை உங்களுக்கு தெரியும், அந்த பாரபிள் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒருவன் சும்மா வச்சிருந்தான், ஒருவன் அதை 2 பணம் ஆக்கினான், ஒரு 3 பணம். நீங்க படிச்சிருப்பீங்க. But it is something that God has given the best of talent in us, in our mind, in our heart, in our soul, for us to do much more. But we just bury the talent till our death. நாம் சாகும் வரைக்கும் அந்த தாளந்துகளை நம்ம ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், பத்திரமா வைத்துக்கிறோம். அதனால நீங்க கொடுத்து நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். தாளந்துகள் எல்லாமே மற்றவர்களுக்கு பயன்படும் பொழுதுதான் நன்றாக இருக்கும். When a wonderful man of God, a real good man of God, I'm not blaming any God's servant, but this servant of God happens to be my father's friend. And once he said, Watson, do not even break break the witchcraft or deliver people. Just bind and send them out, because tomorrow you will be affected. வாட்சன் ஒரு பில்லி சூனியத்தையோ ஒரு விச்கிராஃப்டையோ ஒரு பிளாக் மேஜிக்கையோ ஒரு சூனியத்தையோ நீங்க உடைக்காதீங்க, அப்படியே பைண்ட் பண்ணி அனுப்புங்க. அவங்க ரெலவன்ஸ் கொடுத்துறாதீங்க, நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னார். இன்னொரு விஷயம் சொன்னார், அப்படி உடைக்கிறதா இருந்தா அந்த சூனியங்களுக்கு you charge them money, ask them for 10,000 rupees, 5,000 rupees, so that at least you and your ministry, your family can run. அவர் சொன்ன விஷயம் 5,000 10,000 20,000 ஒரு சூனியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சார்ஜ் பண்ணுங்க. நீங்க அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 2 சொன்ன ஒரே வார்த்தை, God has given this talent to me freely, and if I'm going to make a business, it is not right. So what God has given me freely, I will do that freely. Same thing happened for years and years and years. The same thing my mother and my father used to do that. I'm testifying for the glory of God. It's not for fame, or nor I'm not blowing my own trumpet. தேவனுடைய ஊழியத்தை இத்தனை ஆண்டு காலம் கணவன் மனைவியுமாய் தம்பதியுமாய் அவர்கள் ஊழியம் செய்த நாட்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கேன். என்னுடைய சகோதரி நானும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு டிமாண்ட் இல்லாம, இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க இல்லாம, வர்றவங்களுக்கு எத்தனை மணியா இருந்தாலும் சுகத்தை கொடுத்து அனுப்பக்கூடிய தேவனிடத்தில் ஜெபித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்த காரியத்தை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். So if my father and mother would have made this as a business, they would have earned money, and today I would have been in a very posh life, very luxurious life. நான் என் சகோதரி ரொம்ப ஒரு பணக்கார ஒரு மேட்டிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால்
எங்களுக்கு என் தகப்பன் வைத்து விட்டு போன ஒரே ஒரு சொத்து, எந்த சொத்துமே இல்லை. அவர் ஏர்ன் பண்ணது, சம்பாதிச்சது எல்லாமே ஊழியத்துக்கு தான் அவர் கொடுத்திருந்தார். இன்றைக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல நிலையான வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, சுகமான ஒரு வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கையை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். இதுவே அவர் எங்களுக்கு வைத்து விட்டு போன சொத்து. So today we are happy because we are not like other families been fighting for the will and the properties and the assets. மற்ற ஒரு உலக பிரகாரமான காரியங்களுக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற குடும்பத்தாரை போல நாங்கள் இல்லை. காரணம், எங்களுக்கு வைத்து விட்டு போன ஆசீர்வாதங்கள் கர்த்தரிலிருந்து எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் செய்த ஊழியத்தின் நிமித்தம் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்ட கணக்கின்படி அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. So many people have been delivered. That has been written in the holy book of God, and God is still seeing all those good deeds, and God is blessing us. Tomorrow, your children, your great grandchildren, on the ancestral line of yours, if you're going to do the good work of God, and if you're going to just take 1 or 2% to bring more closer to God, that is the biggest ministry that you've been doing. You need not be a great minister. You need not have a prayer tower. You need not have a kind of a big package or anything. But you are a small child of God, servant of God, going to do a little work for God. எங்களை பெரிய ஊழியக்காரா இருக்க வேண்டாம், பெரிய சொத்துக்கள், பெரிய ஒரு ஒரு பிரேயர், ஒரு ஜப வீடுகளும் இல்ல கோபுரங்களும் இருக்க வேணாம். சின்ன ஊழியங்கள் உங்கள் மூலியமா நிலைப்படும் பொழுது நிலைக்கும் போது ஆண்டவர் பிரியப்படுகிறார். Many years before, I happened to ask my friend, a friend of mine who happened to be as a sound engineer. I think I have shared this, but I'm reminding this. So he was in a famous godly channel, Good News Television. In the channel இருக்கக்கூடிய Good News Television என்ற ஒரு gospel channelல sound engineer-ஆ இருந்தார். என் நண்பர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அவர் என்கிட்ட கேட்டது, நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, what is that you going to do for ministry? I asked a question. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், ஒரு ஊழியக்காரனுக்கு இன்னர் கார்மெண்ட்ஸ் துவைச்சு போடுறதா இருந்தா கூட அது ஊழியம் தான், அதை நான் செய்வேன். He said, literal word, if I happen to even wash an inner garment for a man of God, I will do it like how Elisha did for Elijah. எலியாவுக்கு எப்படி அந்த ஒரு 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 ஊழியக்கார ஒரு வேலைக்காரன் கிடைத்து, அதே போல நான் செய்வேன். Because this man happened to play for the greatest ministers of God. பெரிய ஊழியக்காரர்கள் கீபோர்ட் வாசிக்கிறார். ஆனா அவர் சொன்ன அந்த வார்த்தை, இன்றைக்கு நாம் பெரிய ஊழியக்காரர்களா இருக்க வேண்டாம், பெரிய ஊழியக்காரர்களை பார்த்து நாம் வாங்கிக் கொள்ள வேண்டாம். Let's not even put kind of lines like how like you know the story, the cat happens to put the lines like a tiger. ஒரு பூனை வந்து ஒரு புலியை பார்த்து கோடு போட்டுக்கிறது, அதை நாம் இருக்க வேண்டாம். பெரிய ஊழியங்கள் அதனுடைய ஊழியத்தை சந்திக்கும். ஆனா இன்றைக்கு உங்களுடைய ஊழியம், என்னுடைய ஊழியம் என்ன? What is the purpose that we've been still alive in this world? Not only the purpose that we need to be dependents for our families. நம்ம குடும்பங்களுக்கு நாம் ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு அலங்கமா ஒரு தூணா இருக்கணும் மட்டும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். If you can see all those little missionaries, all those little people who happened to preach the word of God, took the word of God. இந்த பைபிளுடைய ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பைபிள் இப்படி தமிழ்ல பிரிண்டா இருக்குன்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி வேணா பாருங்க. எத்தனை மிஷனரிகள் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் அச்சு எழுதுறோம், நடுக்கடல்ல அலைகள்ல அடிச்சு கீழே விழப்பட்டிருக்குது, இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. மொழியை கத்துட்டு, மொழியினுடைய சாராம்சம் கத்துட்டு, அவனுடைய இலக்கணத்தை கத்துக்கிட்டு, அதுக்கு சரியான மொழிபெயர்த்துக்கலாம். இதெல்லாம் ஊழியம் தான். இன்னைக்கு அவருடைய ஊழியம் இன்று பேசப்படாமல் ஹிஸ்டரியில கன்சிடர் பண்ணப்படுது. அவர்கள் வைத்து விட்டு போன அந்த ஊழியத்தை தான் இன்று பலர் எடுத்துக்கொண்டு அதை பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திலே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். Those people are the real missionaries. They left the family, they left their wife, they left their husband, they left their children. They came to another land, sold all their properties. இந்த இடத்துல சபை கட்டுவதற்காக, இந்தியாவிலே ஒரு எழுப்புதல் உண்டு பண்ணுவதற்காக தன்னுடைய சொந்த நிலங்களை விற்று அதன் மூலம் கிரேத்தை வைத்து அந்த பணத்தை வைத்துக்கொண்டு இங்கு சபை கட்டின அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். All those old missionaries we have to see in our history, they did not mean anything. They don't want a name in the history. They've been doing it for God. If you and me, if we have a kind of a chance to leave all our wealth, go and just take the little money what we have, can we go to ஒரு சன்னியாசியை போல, ஒரு பரதேசியை போல வாழ்ந்து சுவிசேஷத்தை அறிவிப்போம் என்றால் முடியாது. ஏன்னா நம்ம குடும்பங்கள் இருக்குது. ஆனால் இந்த குடும்பத்தின் வட்டத்திற்குள்ளே நாம் என்ன செய்ய முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். We need to think about it, because those great people have been the great inspirational people. They moved to continents.
ஆப்பிரிக்க கண்டத்திலே இருதயங்களை மனிதனை கொன்று மனிதனை தின்று இருதயங்களை தின்னக்கூடிய அந்த மனிதர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு சுமந்து சென்ற அவர் அவர்கள் எல்லாம் மாற்றி மனிதர்களாய் மாற்றி காட்டு மனிதர்களாக மனிதர்களாய் மாற்றி ஆண்டவரை பற்றி சொல்லி இன்று எத்தியோப்பியாவிலும் கானாவிலும் யுகாண்டாவிலும் பார்க்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பார்த்தீர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுனாலே சண்டே வந்துச்சுனாலே they will not indulge in any work. Whatever business, heavy business, they will not do because they say it's the time for God. அந்த அளவுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை எடுத்து சென்றிருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக. இதயங்களை கடித்து தின்றுகின்ற அந்த காட்டுமரண்டி கூட்டம் இவர் அந்த மிஷனரி இறந்த பிறகு அவருடைய ஆத்மாவை புதைத்து இந்த இடத்துல இந்த இதயம் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று எழுதினார். Many people, communist countries, people being crucified, people being burned, people being whose skin has been peeled, but they were doing it. But we happen to have a fashionable life. Look onto a fashionable preacher, look onto a fashionable ministry, look onto a fashionable portion in our life. And we keep filling the tithing and the offering, the same process where it has been overwhelmed and overreached. We don't even consider a poor missionary or a poor servant of God who takes a cycle on his shoulder, climbs the mountains, go to the valleys and preaches about God in the rural places. In சத்தீஸ்கர்லையும் இன்றைக்கு நீங்க பத்தி பார்க்க போனீங்கன்னா வடநாட்டில் இருக்கிற ரொம்ப நெருக்குகிற கிறிஸ்தவர்கள் என்ற கிறிஸ்துவ என்றாலே அடித்து நொறுக்குகிற மண்டையை உடைகிற கொலை செய்யக்கூடிய துணிகளை உருவி அமனமாக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் போய் இன்று மிஷனர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த மிஷனர்கள் தாங்குவதற்கு அவர்களுக்காக ஜெயிப்பதற்கு என்ற ஆட்கள் இல்லை. But we've been looking onto fashionable preachings. Those fashionable preachings and those highly servants of God is for the people who are newly accepting Christ. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக இன்று புதிய பாதையிலே வந்திருக்கிறவர்களுக்கு அந்த ஒரு சேனல் மாற்றும் போது, அந்த ஒரு இது வரும்போது, அந்த யூடியூப் மாறும் போது அந்த ஒரு சேனல் அவர்களுக்கு பொருந்தும். கிறிஸ்துவை அறிந்து அவருடைய நியமங்களை நாம் பின்பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இன்னும் there are much more tasks have been given. God has given much more work in our head. Today, the reason the words, the Bible readings and the responsible hymn and everything has been not put over there because I thought it would be a praise and worship. But God wants me to say this to you because He really wants you to do something. Wherever you are, நீங்க ஒரு இடத்துக்கு போய் இந்த ஊழியத்தை செய்யணும், நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க செய்யலாம். உங்களுடைய போன்ல இருந்து செய்யலாம், உங்களுடைய லேப்டாப்ல இருந்து செய்யலாம், உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இருந்து செய்யலாம். நீங்க வாழ்கின்ற இடத்துல நீங்க செய்யலாம். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தால் கர்த்தருக்கு என்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள். இது the end days are coming, the closer days are coming. இது முடிவு நாட்கள் வந்து கொண்டிருக்கிற காலம், கடைசி நாட்களா இருக்கிற காலம். Tomorrow anything happen. Tonight if God comes and if He's going to take us all, if He asks one question to you, have you won one soul for me? And how many souls that you have won? We don't have answers for it. So please think about it. May God teach you in your dreams. May God teach you and uplift you in your thoughts. May God work along with you. May God give a feeling to you, a wisdom to you to go and take His gospel word everywhere where you can. People will insult you. People will humiliate you. People will put you down. People will deprive you down. People will also treat you so cheap and give sarcastic comments and looks. But you have to do it for the glory of God. கர்த்தருக்காக நீங்கள் செய்யும்போது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அவரே தன் மீது துப்பினவர்களையும் தன்னை அடித்தவர்களையும் தன்னை துன்பப்படுத்தினவர்களையும் மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்ததை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். May God bless this wonderful words that He happened to talk to us tonight. Glory be to God. Let's close our eyes and let's have a word of prayer. Our loving Heavenly Father, we thank You for this wonderful day, O Lord. Lord, many who don't have the time, without even saying a goodbye, they've been taken. And the next thing that we can see is them in the grave or in the funeral. அநேகர் மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களை இஸ்லாமா வைத்திருக்கிறீர், எங்களுடைய தேவைகளை செஞ்சு கொண்டிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர், எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறீர், எங்களுடைய குடும்பங்களுடைய தேவைகளை அறிந்து கொண்டிருக்கிறீர். அன்று நாங்கள் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இருந்த பொழுதும் எங்களோடு இருந்தீர். இன்று அனைத்தும் கொடுத்து எங்களை அனைத்திற்கும் அதிபதிகளே ஆக்கி ஆண்டவரை எங்களை நிற்க வைத்திருக்கிறீர். இன்னும் எங்களோடு கூட இருந்திருக்கின்றது.
இன்னும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர், இன்னும் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய வேலைகளை, உடைய கிரியைகளை நான் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவரே புகழ்ச்சியும் துதியும் கனமும் மகிமையும் நீ சொன்ன வேலை நாங்கள் செய்யாமல் கீழ்ப்படியாமல் போயிருப்போமானால் ஆண்டவரே, இன்று இரவு எங்களோடு பேசும். இந்த இரவிலே எங்களுக்கு புரிய வையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. உடைய ஊழியத்தை நாங்கள் சுமக்கும் பொழுது எங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதங்கள் சம்பத்துக்கள் ஆண்டவரை நீ பார்த்துக் கொள்வீர், உடைய சமாதானத்தை பார்த்துக் கொள்வீர். உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஒரு செங்கலை நாங்கள் எடுத்து வைக்கிறது மூலம் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நித்திய வாழ்வு, நித்திய ஜீவிலே உங்களுடைய பிரசங்களை நாங்கள் விருப்பமுடைய விசுவாசத்தை நாங்கள் உறுதியாக்கி கொண்டு, வாக்குத்தத்தங்களை உருவாக்கி கொண்டு, அந்த வேதவசங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் வாழும்படி, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தும்படி, மேம்படுத்த செய்யுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க எல்லா குடும்பங்களையும். இந்த நேரத்திலே இந்த ஒரு ஆராதனைக்கு வந்திருக்கிற குடும்பங்களையும், நேரம் இருந்து வர முடியாமல் போன அந்த குடும்பங்களையும் நினைத்து பார்க்கிறோம். அவருடைய தேவைகளை சொன்னீங்க, அவருடைய வியாதியிலிருந்து விடுதலை அளிங்க, சுகவீனத்திலிருந்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீரே ஆண்டவரே அவர்களோடு இருந்து அவர்கள் முன்னும் பின்னும் வாழ்வரும் அவர்கள் எங்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் எதை செய்தாலும் என்ன பேசினாலும் உம்முடைய வார்த்தை அவர்கள் மீது பதில் முடிக்கிறது செய்யுங்க ஆண்டவரே. பார்க்கிறவர்கள் உம்முடைய ஒரு சின்னமாய் அவர்களை பார்க்க முடிக்கிறது செய்யுங்க. பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்க. இந்த அன்புக்காக நன்றி, இந்த ஈவுக்காக நன்றி, நீ கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி, நீ கொடுத்த இந்த பெரிய தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே திருப்பு முனைகளை ஏற்படுத்தி எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உமக்கு சுத்தம் இல்லாமல் உமக்கு விரோதமாக ஏதாவது நாங்கள் செய்திருப்போம் என்றால், எங்களுடைய செயல்களிலே, எங்களுடைய சிந்தைகளிலே, எண்ணங்களிலே ஏதாவது செய்திருப்போம் என்றால் தயவாய் மன்னிங்க. அதை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை கழுவி வரலங்க. எங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செய்யுங்க ஆண்டவரே. மென்மேலும் உடைய ஊழியத்தை நாங்கள் எடுத்து சுமந்து கொண்டு நாங்கள் சென்று முக்கியம் நாங்கள் ஊழியம் செய்யும்படியாக செய்யுங்க. பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய தூய சித்தத்திலே நாங்கள் நடைபெற முடிக்கிறது செய்யுங்க. எங்களை உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி பாதுகாப்பேன் ஆண்டவரே. சட்டிக்கு நாங்கள் இருக்க முடிக்கிறது செய்யுங்க. பலப்படுத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள முடியாது மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அந்த பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவுடைய தேவனுடைய அன்பும், பரிசுத்தருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிற நம்முடைய நாவின் உடைய வார்த்தைகள் இருந்து நம்முடைய குடும்பங்கள் இதை எடுத்து சொல்லும் பொழுது எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாய், கிறிஸ்துவுக்கு நாம் புதிய குடும்பத்தை நாம் உருவாக்க முடியாது, ராஜ்யத்தை கட்டும்படியாய் நம் அனைவரோடும் அவள் வரும் காலம் மட்டும் இருப்பதாக. ஆமென். விசுவாசத்தின் அடிப்படையிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்துவுடைய சமாதானத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் உங்களுக்கும் குடும்பங்களுக்கும் கர்த்தர் வழங்குவார் என்று நாங்கள் நம்பி நாங்கள் ஜெபித்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே விசுவாசத்தின் அடிப்படையில் நம்மளை நாளை இரவு சரியாக 8 மணிக்கு நம்மளை ஒன்று சேர்த்து நடத்துவாராக. அவர் துதிக்கும்படியாக, அவருடைய வார்த்தை நாம் சுமந்து கொண்டு சொல்லும்படியாக கர்த்தரோடு இணைந்திருங்கள். உங்கள் ஊழியத்தை, அவருடைய ஊழியத்தை உங்கள் மூலமாக நீங்கள் செய்து ராஜ்யத்தை கட்டுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Thank you all. Good night.